அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கடைசியாக முடிவாய் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. ஏன்னா இந்த சந்தோஷம் எப்படி வருகிறது? கலாத்தியர் 5:22 வாசிக்கும் போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். ஆவியின் கனி சந்தோஷம். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருப்பாரானால், நாம் பெற்றிருப்போமானால், நமக்குள்ளே இந்த கனிகளும் என்ன செய்யும்? வெளிப்படுகிறதாய் காணப்படும். நான் சந்தோஷமா இருக்கிறோமா? ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிற நாம் ஏன் துக்கத்தோடு கூட காணப்படணும்? துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. சந்தோஷமா எந்த சூழ்நிலையிலும் நாம் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பாக்கெட்ல பணம் இருக்கும்போது தான் சந்தோஷம். பாக்கெட்ல பணம் தீர்ந்துருச்சுன்னா சந்தோஷம் எல்லாம் போயிடும். மூளையில உட்காந்துக்கிட்டு நீ எப்படி பணம் வரும், எங்கிருந்து வரும், இப்படி யோசிக்கிறோம். அல்லது யார் கையிலேயே கடன் வாங்கலாமா? அல்ல. நமக்கு குறைவுகள் வருகிற வேளையில கண்களை ஏறெடுக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று உண்டு. எங்களுடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் உள்ளதை பார்க்கலாம் இல்லாத நேரத்திலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் என்ன செய்தீர்? தந்தீர் என்று சொல்லுகிறார். 68ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், யார் சந்தோஷப்படுவார்கள்? நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாம். யாரு? நீங்க எல்லாம் யாரு? கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஏன்? கர்த்தர் பாவிகளாயிருந்த நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார்.